இன்றைக்கு ஓபிஎஸ் அல்லது பல நிர்வாகிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சென்றிருக்கலாம், அல்லது அவர்களை சேர்த்துக்கு சொல்லி பல பேர் வற்புறுத்தியிருக்கலாம். ஆனால் யாரை சேர்க்க வேண்டும், யாரை நீக்க வேண்டும், யாரை வைத்திருந்தால் நம்முடைய இயக்கம் அந்த இலக்கிற்கு செல்லும் என்பதை உணர்ந்துதான் அவர் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சுத்தப்படுத்தியிருக்கிறார், மிக தூய்மையாக வலிமையாக கொண்டு சென்றிருக்கிறார். எனவே பீகாரில் நடந்ததைப் போல, நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்டதைப் போல எந்த நிலைமையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வராது, வருவதற்கான வாய்ப்பும் வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படிங்கிறதா சார் இவங்க எல்லாருமே எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கு. வரும் 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 என்பதற்கு நீங்க பல மாநிலத்தை உதாரணம் காட்டினார்கள். உதாரணம் அவர்களெல்லாம் அந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், குறிப்பாக பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் 25 ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார். அவர் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடாமலேயே முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அது அவர் 3 ஆண்டுகள் ஒரு கட்சியில் இருப்பார், 2 ஆண்டுகள் ஒரு கூட்டணியில் இருப்பார், அது அவருடைய நிலைமை. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே, அதிமுகவை பொறுத்தவரையிலே யாரும் எங்களை கபலீகரம் செய்துவிட முடியாது. எங்கள் தலைவரை நீங்கள் நினைப்பது மாத்திரத்தில் ஏமாற்றிவிட முடியாது. எங்கள் தலைவரை கொள்கையில் இருந்து நீர்த்து போக செய்துவிட முடியாது. எங்கள் தலைவரை நீங்கள் தனிமைப்படுத்த முடியாது. அதிமுக தொண்டர்கள், அதிமுக இயக்கம் என்பது ஒரு தேன்கூடை போன்றது. உழைக்கக்கூடியவர்கள் சுறுசுறுப்பாக உழைத்து இன்றைக்கு இயக்கத்தை, கொடியை, சின்னத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலிலே அவரும் ஒரு திடமான கூட்டணியை வடிவமைத்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு, நீங்கள் சொல்லுகிற கேள்வி, பாஜகவோடு இணைந்து விட்டீர்கள், பாஜகவோடு இணைந்து விட்டீர்கள், பாஜகவோடு இணைந்து விட்டீர்களா என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். எங்களுடைய தனித்தன்மையை நாங்கள் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய தனித்தன்மையை நாங்கள் எப்பொழுதும் இழந்து நிற்க மாட்டோம்.